புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர்வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல அற்புத உண்மைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். நன்றி. சொல்லுங்கம்மா மேடம். முதல்ல உங்களுக்கு புதியுகம் சார்பாகவும் புதியுகம் நேயர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கும் நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல நலன்களும் வளங்களும் சேரட்டும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நற்பவி. நன்றி. சொல்லுங்க மேடம். அதாவது எல்லாருக்குமே வாஸ்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. என்னன்னா வீடுங்கிறது ஒரு சாதாரணமா ஒரு கட்டிடம் மட்டும் இல்லை, அது ஒரு கனவுகளுடைய தளம்னு சொல்லலாம், உணர்வுகளுடைய உலகம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த வாஸ்து ஒரு வீடு எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது எல்லோருமே அறிந்தது ஒன்றே தான். அதாவது ஒரு வீட்டுல இருக்கிறோம், அவங்களுடைய உறவு, பணமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா திறமையும் இருக்கும், வேலை கிடைக்காம இருக்கும். ஒரு வாசலை மாற்றி வைத்தால் வேலை கிடைக்கும். இதுவும் இந்த நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வாசலை மாத்தி வைங்க, வேலை கிடைக்கும். சொத்து சேரலையா, கடன்கள் அதிகமா இருக்கா, உங்க வீட்டோட அடுப்பை மாற்றி வைங்க, பணம் சேரும், சொத்து சேரும், வருமானம் அதிகமாகும், கடன்கள் அடையும். ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கியது. உங்க ஸ்டைல் என்னன்னா மேடம், அதாவது இருப்பியல் வாஸ்துனா பயம் வேண்டாம், உங்களுக்கு இடிக்காம உடைக்காம ஒரு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் எல்லாம் புகுத்தி, அதாவது நவீன வாஸ்துவே நீங்க சொல்லிருக்கீங்கன்னு சொன்னா அது சயின்டிபிக் வாஸ்து. அதாவது எல்லாமே இதுல உங்களுக்கு வாஸ்துவும் சரி பண்ணணும், வாஸ்து சரி பண்ண முடியலையா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறீங்களா, அந்த டைம்ல நீங்க ஒரு நம்பர் எழுதுங்க, உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்லுங்க, ஒரு மனசுல ஒரு மாற்றம் வரும். பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை டைரக்ட் விசிட்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஆன்மீகம் வாஸ்து இரண்டத்தையும் இணைத்து கொடுக்க நிச்சயமா. ஏன்னா நமக்கு ஒரு வீட்டுல நல்லது நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நம்ம வாழுகிற வீடு தான் பிரச்சனை, இந்த பூமியோட எனர்ஜி தான் நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. இந்த வீட்டில் நிறைய நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பஞ்சபூத தத்துவம் இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற புரிதலை அவங்க கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஏன்னா பல முறை நான் சொல்லியிருக்கேன், வீட்டை லேசாக வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க, இந்த மாதிரி சொல்லும் பொழுது. ஆனால் நிறைய பேர் ப்ரோக்ராமை பார்க்குறீங்க, ஆனால் அதை உங்க வீட்டுல செய்ய மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா மேடம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார நிலையில ஒரு தேக்கம் இருக்கிறதுனால யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நீங்க அதுக்கும் ஒரு வழியை பண்ணிட்டீங்க. என்னன்னா 20% வாஸ்துக்காக அந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்து எல்லோருக்குமே விஸ்வரூப வெற்றியை பெறணும். இருப்பியல் சாம்ராஜ்யம் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த 20% ஆஃபர் கொடுத்ததுனால நிறைய பேர் என்ன 10 வருடமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எங்களால் உங்களை கூப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தால் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஆஃபர் எங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமும் கூட. இனி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நம்மளோட இந்த ஆஃபர் உண்டு மக்களுக்கு. இருக்கட்டும், இருந்தாலுமே கூட வீட்டில் உள்ள பழைய தேவையில்லாத பொருட்களை இந்த புத்தாண்டு அன்னைக்கு கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம். வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, வெயிட் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் மனசில் உள்ள பாரமும் குறையும். உங்கள் வீட்டில் உள்ள பாரம் உங்கள் மனசில் உள்ள பாரம். ஏன்னா உங்கள் வீடும் உங்களோட உடம்பும் ஒன்று தான். அப்போ உங்கள் மனசு லேசாகணும்,
உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற பொருட்களோட அளவு குறையணும், தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுறணும், வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வாஸ்துவும் மாறும் கூடிய விரைவில் நற்பவி. கண்டிப்பா மேடம். அதாவது இப்போ உங்களை கூப்பிடுறோம் மேடம், எங்களுடைய இல்லத்திற்கே கூப்பிடுறோம், வாஸ்து வந்து கரெக்ட் பண்றதுக்கு நீங்களும் வந்து பண்ணி கொடுத்துட்றீங்க. ஆனா அந்த மாற்றங்கள்ல எப்படி நாங்க உணர்றது மேடம்? பார்க்கலாங்கம்மா அதை பற்றி. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 3 months பிஃபோர் பார்த்த ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் நிறைய லோடு, நிறைய தேவையில்லாத பொருட்களை போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அது போலவே தென்மேற்கில் சவுத் வெஸ்ட்டில் அந்த வீட்டில் டாய்லெட்டு, அந்த வீட்டோட ஆண் வந்து அங்கே வந்து நல்ல படிப்பு, நல்ல புத்திசாலி, எல்லாம் நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அவருக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு தளம் கிடைக்கிற அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம சொன்ன விஷயம், இந்த வடகிழக்கில் உள்ள திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. இந்த டாய்லெட்டு கரெக்டாக தென்மேற்குலேயே வருது, டிகிரி படியும் தென்மேற்கு தெற்குலேயே வர்றதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத சொன்னதுனால அந்த வீட்டை அதை டாய்லெட்டையும் உடச்சி எடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 days பிஃபோர் அவங்க கால் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு புதிய வேலைக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிக்கு நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அதில் வந்து 4-5 ஸ்டேஜ் அவங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு வேலை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு எங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் எங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால அதை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கு வெட்டுடையார் காளியம்மன் கோவில் போயிட்டு வாங்க, அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, அம்பால சரணாகதி அடைங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னேன். அது போலவே ஜனனி ஜனனி அப்படிங்கிற இந்த பாடலை டெய்லி எல்லாருமே கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கும், உங்கள் வீடு வாஸ்துப்படி மாறும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தையும் அவங்களுக்கு சொன்னேன். அதே தான் இன்றைய நாளில் புத்தாண்டுலேருந்து இன்றைய நாள்லேருந்து நீங்கள் டெய்லி எல்லாருமே இந்த பாட்டை ஒரு முறை காலை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இந்த பாடலை ஜனனி ஜனனி அப்படிங்கிற இந்த பாடலை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, நோயோட தீவிரத்தில் வலி வேதனையோடு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த பாட்டை அடிக்கடி கேட்குற வாய்ப்பை கொடுங்க. ஒரு தலைவலி அதிகமாக இருக்கா, இந்த பாட்டை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நிச்சயமாக தலைவலி சரியாகும். இந்த மாதிரி இந்த மெராக்கிள்ஸை இந்த சென்ற ஆண்டில் தமிழ் புத்தாண்டுலேருந்து நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதற்காக அந்த ராகத்துக்கும் இளையராஜா சாருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்கிறதாக தான் இந்த நேரத்தில் மக்களுக்கு இந்த விஷயத்தை வெளியிடுறேன். அதனால் இன்றைய நாள்லேருந்து இந்த பாடல் பொருளாதாரத்திற்கும் சரி, ஆரோக்கியத்திற்கும் சரி, மனதிற்குனிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் ஜனனி ஜனனி அப்படிங்கிற இந்த பாடலை கேளுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நற்பவி. மேடம் ஒரு கால் கிட்ட பேசுகிறேன். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்ங்க, நற்பவி. நீங்கள் மேடம் கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். அம்மா சொல்லுங்க தம்பி. வணக்கம் நற்பவி. வணக்கம். அம்மா வடக்கு பார்த்து வாசிப்பீங்க. சரி, நம்மளுக்கு திருமண தடை ஆகுதுமா, அம்மாவுக்கு அடிக்கடி வர்றாங்க. யாருக்கு? அம்மாவுக்கு தாங்க. என்ன ஆகுது உங்களுக்கு? அவங்க அடிக்கடி போயிடுதுங்க. ஹெல்த் இஷ்யூ. யாருக்கு திருமணம் ஆகலை? எனக்கு தாங்க மேடம். வயசு என்ன? வயசு 30. நீங்கள் எத்தனாவது பையன் உங்கள் வீட்டில்? சரிங்க. அதாவது வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி, அது போலவே தென்மேற்கு சார்ந்த மேற்கு 2 பகுதிகளையும் கவனிக்கணும். வீட்டில் மேற்கு தெற்கு பள்ளமாக இருக்காங்களா, மேடாக இருக்குங்களா உங்கள் வீட்டை விட? நீங்கள் சொல்கிறது சரியாக கேட்கல, அதனால் வந்து சொல்லுங்கள். சரி, நீங்கள் பேசுகிறது இங்கே சரியாக கேட்கல, பரவாயில்ல. நீங்கள் வந்து மேற்கும் தெற்கும் பள்ளமாக இருக்காங்கிறத கவனித்து அந்த மேடு பண்ணுங்கள். அம்மாவுக்கு ஹெல்த் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தென்கிழக்கு பாதிப்பு இருக்கும். நீங்கள் வந்து வாஸ்துபடி செக் பண்ணி அந்த இடத்த வந்து சரி பண்ணும் பொழுது தான் முழுமையான தீர்வு. ஏன்னா உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லும் பொழுது அம்மா வந்து ரொம்ப கவலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சரியாக பசிக்காது. அப்போ பசிக்காது இருக்கிறதும் சரியான டைஜஷன் நடக்கலை அப்படின்னா தானாகவே ஹெல்த்து கெட்டு போகிறது சகஜம். இதுக்கு வந்து ஜோதிடமோ வாஸ்துவோ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அதனால் வீட்டோட வாஸ்துவை வடகிழக்கு தென்மேற்கை செக் பண்ணி நம்ம சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் அமையும் பொழுது நிச்சயமாக அம்மாவுக்கு இந்த நோய் தீர்வதற்குண்டான வாய்ப்பும், தென்கிழக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதையும் சரி பண்ணணும். இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது வாஸ்துவில் தான் இருக்குது. இது வாஸ்து ப்ரோக்ராமுங்கிறதுனால இதை நான் சொல்லலை. இப்போ என்னோடய வாஸ்து பயணம் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக போயிட்டுருக்கு. அதாவது ஆய்வு. ஒரு வீடு
எப்படியெல்லாம் இருக்குது, அது அப்படி இருக்கிறதுனால அந்த குடும்பம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்குங்கிற விஷயத்த ஆய்வு மூலமாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடியது வாஸ்து தான். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாஸ்து கன்சல்ட்டிங் எடுத்து வாஸ்து சரி பண்ணிக்கங்க. இருந்தாலுமே கூட இந்த தடைகள் தாமதங்கள் நீங்கணும் அப்படின்னா 7158 71588 அப்படிங்கிற இந்த எண்களை எழுதுங்க. 54 முறை எழுதுங்க. டெய்லி எழுதணுமான்னு கேட்காதீங்க. எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு தடை இல்லாத வாழ்க்கை வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். எழுதும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும். அது போலவே ஜனனி ஜனனி இந்த பாடலை டெய்லி அம்மாவுக்கு போட்டு கொடுங்க. அவங்களுக்கே போட தெரிஞ்சால் போட்டு கேட்கட்டும் செல்லில். இது வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த ராகத்தை கேட்டாலே நோய் தீரும், நல்ல மாற்றங்கள் வரும். இதெல்லாம் செய்து பாருங்கள். வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய திங்ஸ் அடைச்சி வச்சுருக்கீங்க, பயன்படுத்தாத பொருட்கள். அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க. வீட்டை அது போலவே ரொம்ப ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா பெயிண்டிங் பண்ணுங்கள். சுண்ணாம்பு, அதாவது ஒயிட் வாஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு தை மாதத்தில் வெள்ளை அடிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணும்பொழுது நிறைய பைசா செலவாகுது. அப்படிங்கிறதுனால அதிகமாக நம்ம வந்து 5 வருடம் 6 வருடம் அந்த மாதிரி பெயிண்டிங் அடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். இதெல்லாம் மாற்றிக்கணும். நம்ம வந்து குறைந்த செலவில் கூட தாராளமாக நமக்கு தேவைப்படுற ரூமுக்கு மட்டும் கூட அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போதும், இந்த எண்களை எழுதும் பொழுதும், இந்த பாடலை கேட்கும் பொழுதும் உங்கள் வீடு வாஸ்துப்படி மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உறுதியாக நிச்சயமாக கொடுக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. சொல்லுங்க. நற்பவி மேடம். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. நாங்க எங்க இருந்துமா பேசுறீங்க? பேசுறோம். நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க. நற்பவிமா சொல்லுங்க. எங்க பசங்க நீங்க சொல்லி லா காலேஜ்ல சேர்ந்துருக்குறாங்கம்மா. பரிகாரம் சொல்லி மஞ்சள் பேப்பர்ல சிவப்பு மயில் எழுத சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கம்மா. அது ரொம்ப நன்றிம்மா. நன்றி நன்றி. சீட்டு கிடைச்சிட்டுமா எங்களுக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நற்பவி. நன்றிம்மா. இந்த விஷயத்த எல்லாரும் இப்போ அம்மா சொன்ன மாதிரி மஞ்சள் பேப்பரில் சிகப்பு நிற பேனாவில் உங்களோட விஷயம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நடந்த மாதிரி நான் எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எத்தனை முறைமா எழுதுனீங்க? நாங்கள் 21 நாள். 21 நாள் 21 முறை எழுதுனீங்களா? ஆமாம்மா. என்ன எப்படி எழுதுனீங்க? எங்களுக்கு பிரபஞ்சம் வந்து நல்ல வழி காமிக்கணும். காலேஜே போகாம நின்றுட்டாங்கம்மா. சரி. படிக்க வைக்க முடியாம நாங்க வந்து வக்கீலுக்கு தான் படிக்கணும்னு சொல்லி எங்க பசங்க எழுதுனாங்க. 2 பேரு. நாங்க 2 பேர் கூட்டு குடும்பமா இருக்கிறோம். 2 பொம்பளை பிள்ளைங்களுக்குமே யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சிச்சுமா, கவர்மெண்ட் காலேஜ்ல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நற்பவி. இந்த புத்தாண்டுல நல்ல விஷயத்த சொல்லியிருக்குங்க. நிச்சயமா அவங்களோட துறையில அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான அட்வொகேட்ஸா நிச்சயமா வருவாங்க. நற்பவி. நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சி சிங்கத்துல இருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க. மேடம் எங்க பையனுக்கு 28 வயசு ஆகுது. 97 பணம் பார்க்கல. கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. நீங்க சொல்றது சரியா விளங்கல. மேடம் சொல்லுங்க. 10/6/97 உங்க பையன் பிறந்தது. ஆயுள் நட்சத்திரம் கடகராசி. அம்மா, இது ராசி நட்சத்திரம் சொல்றதுக்கு இது ஜோதிட நிகழ்ச்சி இல்ல. இது வந்து வாஸ்து. உங்களோட கேள்வி இது வந்து அரை மணி நேர ப்ரோக்ராம் தான். அதனால உங்களோட கேள்வி மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க. உங்க வீட்டோட எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் நான் சொல்றேன். சொல்லுங்க. திருமணத்துக்கு யாருக்கு? பையன் எத்தனாவது வாரிசு? ஆண் வாரிசுல? புரியல. ஆண்ல அவர் தான் வந்து முதல் வாரிசா வராரு. வடகிழக்கு சார்ந்த கிழக்கு, தென்மேற்கு சார்ந்த மேற்கு ரெண்டும் கவனிக்கணும். உங்க வீட்டை சுற்றி வடகிழக்குல என்ன இருக்குன்னு பாருங்க. மரங்கள் செடிகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதே போல வடகிழக்கு மேடா இருக்கான்னு பாருங்க. வீட்டுக்கு பின்னாடி
அதாவது தெற்கு மேற்கு பகுதிகளில் வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு பின்புறத்தில் தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கா மேடாக இருக்கான்னு பாருங்கள். தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் இதே கதை தான், மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் இதே கதை தான். பள்ளம் 1 அடி இல்லை 1 இன்ச்சு பள்ளம் இருந்தால் கூட அதற்குண்டான வேலையை பார்க்குது இந்த வாஸ்து. ஏன்னா இது என்னோட ஆய்வில் இது ரொம்ப துல்லியமாக நான் இந்த விஷயங்களை எடுத்துகிட்ருக்கேன். அதனால வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டோட வாஸ்து, வீட்டை சுற்றி உள்ள கிராவிட்டி பாதிக்கப்படும் போது திருமண தடை, பொருளாதார தடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பூமி இந்த வீடு கொடுத்துருது. ஏன்னா வீடு அப்படிங்கிறது நம்மளோட உடம்போட ஒன்று அப்படிங்கிறதுனால நமக்கு எப்படி பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றோமோ அது போல் அந்த வீடு நல்ல வீடாக இருந்து பஞ்சபூத தத்துவம் அங்கே சரியாக வேலை பார்த்து அதுக்கு இறை தேடணுன்னா நல்ல விஷயங்களை, மகிழ்ச்சி, திருமணம், நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரம் அப்படிங்கிற நல்ல உணவுகளை அது எடுத்துக்கும். அதுவே அந்த இடத்துல வாஸ்து பாதிப்பு இருக்கும் பொழுது சில இடங்களில் வந்து நம்ம எப்படி சைவ சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியும் அசைவ சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியும் பாதிப்பு அந்த வீடு வந்து ஓரளவுக்கு சுமாரான வாஸ்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சைவ சாப்பாடு மாதிரி சில விஷயங்களை ஒரு தடையை கொடுக்கும், பணத்தில் கை வைக்கும், சில நேரங்களில் ஒரு குழப்பத்தை உருவாக்கும். ஆனால் அந்த வீடு அசைவம் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டு, இழப்புகள், ஹெல்த் இஷ்யூஸு, இந்த மாதிரி நிறைய, அதாவது தீர்க்கவே முடியாத நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. அதனால் வந்து கவனமாக இருங்க. உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நல்லது நடக்கலை, உங்களுக்கு எல்லா தடைகளும் இருந்துகிட்ருக்கு, அடிக்கடி வந்து ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அடிக்கடி ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அது போலவே நிறைய கடன், மீளவே முடியாத கடனில் இருக்கீங்க. இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட எனர்ஜி, உங்கள் வீட்டோட வாஸ்து தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு உங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை வீட்டை செக் பண்ணி 16 திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு, அதுக்கு எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், சரி பண்ணவே முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் சரி பண்ணிவிட்டு நம்பர்ஸ் எழுதுங்க, சுவிட்ச் வேர்ட்ஸ் எழுதுங்க, மலர் மருந்துகளை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போங்க. ப்ளஸ் வந்து தெய்வ வழிபாடுகள் எப்படிலாம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதுக்கெல்லாம் மேலே ஒரு தெளிவான மனநிலையில் இருந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட வேண்டுதலை எப்படி வைக்கணுங்கிற நேரடி கன்சல்டேஷன் வரும்போது இதெல்லாமே சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அதுக்காக தான் என்னோடய ஃபீஸில் வந்து 20% ஆஃபர் இன்றைக்கு ஒரு நாள் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. மேடம், அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், பழனியிலிருந்து சாந்தி பேசுறேங்கம்மா. நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் சாந்தி. நற்பவி சொல்லுங்கம்மா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கம்மா. மகிழ்ச்சி, நன்றி. சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லிதாங்க என் பையனுக்கு வேலை கிடைச்சிச்சுங்கம்மா. குரூப் 4ல பாஸ் பண்ணிட்டாங்கம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பருங்கம்மா. நன்றி நன்றி. சித்துவாதி எழுதுனங்கம்மா. நற்பவின்னு போட்டு 5-7-1 காலை செவ்வாய் காலைல எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டாங்கம்மா. என் பையனுக்கு சந்தோஷமா வேலை கிடைச்சிச்சுங்கம்மா. 19751 5-7-1. ஓ, 5-7-1. சரி சரி, சூப்பர் சூப்பர். நிறைய முறை போட்டு எழுதுனங்கம்மா. 5:30 மணிக்குங்கம்மா. சூப்பர், மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்த்துக்கள், மேலும் மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள். இப்போ உங்க கேள்வி சொல்லுங்க. எங்க வீட்டுல இப்ப ரொம்ப சந்தோஷமா தாங்கம்மா இருந்தோம். 4-5 மாசமா மருமக எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைங்கம்மா, சண்டை. ஏதாவது வீட்டுல ஏதாவது உடம்பு முடியாம போகுதுங்கம்மா. வீட்டுல எதுவும் மாற்றம் பண்ணீங்களா? வடமேற்கு திசையில வடமேற்குல இல்லையேங்கம்மா, ஒண்ணுமே இல்லைங்கம்மா. ஏதாவது அதுல திங்ஸ் ஏதாவது வச்சீங்களா? என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. இந்த சோபா செட்ல கொஞ்சம் பையன் வீடு கட்டுறான்னு சொல்லி இங்க கொண்டாந்து போட்டிருக்காங்கம்மா. எங்க போட்டிருக்கீங்க? ஹால்லைங்கம்மா. சரிங்கம்மா. தேவையில்லாம் நான் சொல்றது தாங்கம்மா. அதாவது வீடு வந்து லேசா இருக்கிற வரைக்கும் நம்ம மனசும் லேசா இருக்கும். வெயிட்டை கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா மனசு வெயிட் ஆயிரும். இது வந்து வாஸ்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கம்மா. இது ஒரு வாஸ்துலயே எடுத்துக்கலாம் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஒரு திசை லோட் ஆனா ஒரு திசை வந்து தாழ்ந்து போகும் அப்படிங்கிறது. ஆனா வந்து இது வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னாவே அந்த இடத்துல வந்து அந்த பொருள் அந்த இப்போ சோஃபா செட்டை வேற இடத்துல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிற அந்த பதிவுகளை அது உள்வாங்குது. எல்லா பொருட்களும் உள்வாங்குது. ஒரு குண்டூசி கூட அதுக்கு உண்டான தாக்கத்தை கொடுக்குது. அதனால வந்து இந்த மாதிரி பாருங்க, ஒரு மாற்றம் வந்த பிறகு தான் இந்த ஒரு விளைவுகள் நடந்துட்டு இருக்குங்கிறத இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இது என்னோட ஆய்வு. இதில் இன்னைக்கு நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை இன்னும் நான் எடுத்துக்கிறேன்.
அதனால் அந்த வீட்டில் இப்போ இந்த 2-3 மாதங்களாக இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்ததோ அந்த நிலையிலே வைங்க. தேவையில்லாத ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க. அது போலவே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வீட்டில் வந்து வடமேற்கு தென்கிழக்கும் 2 பகுதிகளும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய திசைகள். அதையும் செக் பண்ணி சரி பண்ணிக்கணும். வாழ்நாளில் ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை வந்து இருப்பியல் படி சரவணாதேவி இருப்பியல் 369 படி செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. நிரந்தர வெற்றியாளராக விஸ்வரூப வெற்றியாளர்களாக நீங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுனால தான் இதை சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கலை, நமக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம வீட்டோட எனர்ஜி, நம்ம வீட்டோட வாஸ்து தான் இதை நமக்கு பண்ணிகிட்ருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம், உங்கள் வம்சமே வந்து இழப்பில்லா வெற்றியுடன் வாழக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும். உங்களை நீங்கள் சொன்ன நல்ல தகவல்களுக்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. மேடம், அதாவது வீட்டுக்கு வெளியில் எங்களுக்கு எந்த மாதிரியான செடி மரங்கள்லாம் வைக்கலாம், அது வச்சா எங்களுக்கு எப்படி வந்து கடன் தொல்லை தீரும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னு கொஞ்சம் நிச்சயமா எல்லா வீடுகள்லையுமே வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான மரம். அப்படி செடியாக வச்சா அது மரமாயிடுது. பவளமல்லி இது வந்து வீட்டுக்கு தெற்கு மேற்கு எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வீட்டுக்கு தெற்கு மேற்கு பகுதிகளில் தாராளமாக வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு அற்புதமான மலர், தெய்வீக சக்தி கொண்ட ஒரு மரம் இது. அது போலவே கற்பூரவல்லி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு செடி. இது தொட்டியில் கூட வளர்த்துக்கலாம். இதெல்லாம் வடகிழக்கில் எந்த செடிகளும் கொடிகளோ மரங்களோ வைக்கக்கூடாது. இந்த ரூலை ஃபாலோ பண்ணும். அது போலவே தொட்டார்ச்சினிங்கியும் துளசியும் ஒரே தொட்டியில் வச்சு வளர்த்தணும். இது எல்லாமே ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான். இருந்தாலும் இந்த புத்தாண்டில் நான் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சென்ற ஆண்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த நல்ல விஷயங்களெல்லாம் நினைவு கூர்ந்து இன்றைய நாளில் நன்றி சொல்லுங்கள். இந்த 3 எழுத்து வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையவே இயக்கிக்கிட்டு இருக்குங்கிற புரிதலை தெரிஞ்சிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு, உங்களோட முன்னோர்களுக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நல்லது நடக்காத விஷயங்கள் பரவாயில்ல, நல்லது நடக்கலைன்னா கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பிரபஞ்சம் நமக்கு அந்த விஷயம் நம்ம நல்லதுன்னு இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கோம். அது வருங்காலத்தில் பிற்காலத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பாதிப்பை கூட கொடுக்கறதா இருந்தால் கூட நம்ம நினைக்கிறது நடக்காத போயிருக்கோம். அப்போ அதுக்காக யாரும் வருத்தப்படாதீங்க. புதிய எண்ணங்களை மனசில் ஒருங்கிணைத்து கோவில்களுக்கு போங்க. கோவில்களில் உங்களோட மனசை வந்து ஒருங்கிணைத்து சரணாகதியோடு வந்து இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. நீயே துணை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத இறைவனுக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அது போலவே நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய செடிகளை சொன்னேன். அது போலவே நீங்கள் வந்து சம்மங்கி மலர்கள் வந்து மகாலட்சுமிக்கு தாமரை எப்படி பிடிக்குமோ அது போலவே இந்த சம்மங்கி மலர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப பூஜையில் பயன்படுத்த வேண்டிய மலர்கள். இதை வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7 மகாலட்சுமிக்கு ஒரு 5 பூ 6 பூ கூட நீங்கள் தாராளமாக கட்டி போடலாம், அல்லது மாலையாக வாங்கி போடலாம். இந்த மாதிரி பயன்படுத்துங்க. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் பெண்கள் வந்து இந்த சம்மங்கி மலர்களை நீங்களும் தலையில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டோட மகாலட்சுமி. நீங்கள் நல்ல அலங்காரத்தோடு இருந்து பூஜை பண்ணும்போது தான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்குவாங்க. மகாலட்சுமி அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி. நமக்கு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கோம், அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணணுன்ட்டு. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். அது போலவே சென்ற வாரம் சொன்ன திங்கட்கிழமை காலையில் 11 to 12 ஒரு வாழை இலையில் பச்சரிசி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2லேயும் ஒவ்வொரு திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு பண்ணினேன். இந்த வாரம் முழுவதும் நிறைய ஃபீட்பேக்கு. 2 நாளில் ரிசல்ட்டு, 3 நாளில் ரிசல்ட்டு. இந்த வாரம் வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து நல்லது நடந்தது இந்த புத்தாண்டில் சொல்லியிருக்காங்க. இது போல் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்த பிறகு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டை சரி பண்ணிக்கங்க. நிச்சயமாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில், அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நம்ம செய்யணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். பிரபஞ்சம் என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியாது. பிரபஞ்சத்தோட வேலையால் தான் நான் எதுவுமே என்னுடையதல்ல, எல்லாம் உன்னுடையதே. அருணாச்சலா அருளாலா அப்படின்னு சொல்லிட்டு தான் இறைவன் மேலே பாரத்தை வச்சு தான் நான் ஒவ்வொரு நாளும் வாஸ்து பார்த்துட்ருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாரும் சாதாரண வெற்றி அல்ல, சரவணாதேவி இருப்பியல் 369 ஃபாலோ பண்ணுறவங்க
விஸ்வரூப வெற்றியாளர்களாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை என்னோடது. அது போல தான் நடந்துட்டுருக்கு. பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியாளரை எனக்கு கொடுத்துட்ருக்கு. அந்த விதத்தில் 2 நேயர்கள் இன்றைக்கு சொன்னீங்க, ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னீங்க. உங்கள் பிள்ளைங்களாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி மேலும் மேலும் உங்கள் குடும்பங்கள் எல்லாம் வளரணும். நீங்கள் எல்லாருமே விஸ்வரூப வெற்றியாளர்களாகணும். இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் கேட்டை ஓப்பன் பண்ணிடுச்சுங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு வாஸ்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டை கரெக்ஷன் பண்ணுங்க. சூப்பராக இருங்க. நற்பவி, நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நானே உங்கள் வீட்டுக்கு வருவேன். எல்லாருமே கேட்குறீங்க, அம்மா நீங்களே வருவீங்களா, வேற யாராவது வருவாங்களா? நானே தான் வருவேன். எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தீங்கனாலும். இந்த வாரம் அதுவும் மலை சார்ந்த பகுதிகள், கொல்லிமலை, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு பயணம் இருக்குது. எனக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் இடத்துக்கே நேரடியாக வந்து வாஸ்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. நன்றி. நன்றி மேம். நற்பவி மேம். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.